அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் கூட்டாண்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். கூட்டாண்மை அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடி ஒரு வியாபாரம் நடத்துறதுக்கு பேர் தான் கூட்டாண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கூட்டாண்மையில் சம்டைம்ஸ் நமக்கு என்ன செய்யும், நிறைய முதல் தேவைப்படுது. அப்படி நிறைய முதலும் தேவைப்படும். திரும்ப நம்மளால் என்ன செய்ய முடியாது, அந்த மேலாண்மையை அவங்களால என்ன செய்ய முடியாது, சரிவர நடத்த முடியாத காரணமாக இருக்கும்போது சரி நமக்கு ஒரு மேலாண்மை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நபரை என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. அந்த நபர் யாராக இருக்கலாம், ஒன்று நண்பர்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள், அந்த மாதிரி ஆட்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்கள் நம்ம சேர்க்கிறதுக்கு பேர் தான் கூட்டாளி சேர்ப்பு அப்படின்னு பேர். இப்படி ஒரு புதிய கூட்டாளியை நம்ம உள்ளே சேர்க்கும்போது, ஒரு நிறுவனத்துக்குள்ளே சேர்க்கும்போது அவங்களுக்கு அதோடைய அடிப்படை என்ன, நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும். ஸோ அவங்களுக்கு இந்த கூட்டாண்மை ஒப்பாவனம் அப்படின்னா என்னங்கிற விவரத்தை சொல்லணும். கூட்டாண்மை ஒப்பாவனம் அப்படின்னா அவருடைய பெயர் என்ன, தொழில் என்ன, என்ன தொழிலுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வர்றாங்களா, எப்போ சேர்றாங்க, எப்போ விலகுறாங்க, எவ்வளோ முதல் கொண்டு வராங்க, அவருக்கு நம்ம எவ்வளோ ஊதியம் கொடுக்குறோம், இப்படி எல்லாமே சேர்ந்து அவருக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். ஸோ கூட்டாண்மை சேர்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஒரு நபரை புதிய கூட்டாளியாக சேர்க்கலாம். இதுவே கூட்டாளி சேர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. கூட்டாண்மையில் தனிப்பட்ட நபருக்கு பேர் தான் என்ன பேர், கூட்டாளி. ஒட்டுமொத்த நபருக்கு பேர் கூட்டாண்மை நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ரூம் கேட்பாங்களேன், ஒரு நியூ அட்மிஷன் வருதுன்னு வைங்க. நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டு ஒரு 10-15, இப்போ நம்ம எங்கள் கிளாஸில் எல்லாம் ஒரு 50 பேர் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்போது அதர் ஸ்கூலில் இருந்து ஒரு பொண்ணு வர்றா அப்படின்னு சொன்னால் அவள் தான் நம்ம ஸ்கூலுக்கு, நம்ம கிளாஸுக்கு வரக்கூடிய ஒரு புதிய நபர். அவளை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஸ்டூடெண்ட்டாக அவளை நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த புதுசாக வராங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு பேர் தான் கூட்டாளி சேர்ப்பு. நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது மாணவர்கள் சேர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த கூட்டாளிகளை சேர்க்கும்போது செய்ய வேண்டிய தேவையான சரிக்கட்டுதல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வராங்கன்னு வைங்க, சும்மா வருவாங்களா, ஏதாவது என்ன செய்வாங்க, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி பண்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு கூட்டாண்மை நிறுவனத்துக்கு வரும்போது முதல் தொகையாக கொண்டு வருவாங்க. அந்த முதல் தொகை என்னதான் இருக்கலாம், ரொக்கமாகவும் இருக்கலாம் அல்லது பொருளாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்து கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசாக முதல் வரும்போது நமக்கு அதில் சில சரிக்கட்டுதல்கள் செய்ய வேண்டியிருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு தொழில் போட்டிருப்போம். இப்போ இவர் புதுசாக வரும்போது ஒரு 2 லட்சம் கொண்டு வர்றாருன்னா அந்த முதல் தொகை என்ன செய்யுது, அதிகரிக்குது. ஸோ அதுக்கு உண்டான சரிக்கட்டுதல்கள் செய்யணும். ஸோ முதல் தொகையை கொண்டு வரும்போது ஒரு குறிப்பேட்டு பதிவு போடணும். அவர் ரொக்கமாக கொண்டு வந்தார், ரொக்க கணக்கு பற்று வைக்கலாம். இல்லை அந்த பணத்தை அவர் பேங்க்கில் போட்டிருந்தார், வங்கியில் போட்டிருந்தார் அப்படின்னா வங்கி கணக்கை பற்று வைக்கலாம். ஸோ ரொக்க கணக்கு பற்று அல்லது வங்கி கணக்கு பற்று. அவர் சொத்தாக கொண்டு வந்தார்னு வைங்க, அறைகளானாகவோ நகைகளாகவோ இந்த மாதிரி கொண்டு வந்தார்னா அதை சொத்து கணக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொக்க கணக்கு அல்லது வங்கி கணக்கு பற்று, சொத்துக்கள் கணக்கு பற்று வச்சு அதை கூட்டாண்மையோட முதல் கணக்கை என்ன செஞ்சிடணும், வரவு வச்சிடணும். இதுதான் குறிப்பேட்டு பதிவு. ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு பற்று, சொத்துக்கள் கணக்கு பற்று, கூட்டாளிகளின் முதல் கணக்கு வரவு. இப்படி தான் அவர் கொண்டு வர முதல் தொகையை நம்ம எப்படி சரி கட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் சரி கட்டுதல் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, பகிர்ந்து தாரா லாபம், காப்பு மற்றும் நட்டம் ஆகியவற்றை பகிர்ந்து அளித்தல். இதை நான் அப்புறம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல். மூணாவது, புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை நிர்ணயித்தல். நாலாம், நற்பெயர் சரிக்கட்டுதல். 5, முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் சரிக்கட்டுதல். ஸோ இந்த லாபம், அதில் இன்னொன்று நீங்கள் நல்லா பார்க்கணும். ஒரு புதிய கூட்டாளியை நம்ம சேர்க்கும்போது மற்ற கூட்டாளிகள் நம்ம கூட ஆல்ரெடி வேலை செஞ்சிட்ருக்காங்களே, அந்த கூட்டாளிகளின் இசைவு இல்லாமல் எந்த ஒரு கூட்டாளியும் நம்ம என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. அவங்க புதுசாக ஒருத்தரை சேர்த்துக்கலான்னு எல்லாரும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே புதுசாக நம்ம ஒரு கூட்டாளியை சேர்க்க முடியும்.
சரியா? இப்போ இதெல்லாம் சரிக்கட்டுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு இதாக பார்த்துட்டே வரலாம். இப்போ நம்ம முதல் கொண்டு வராங்களோ அதை பற்றி நம்ம சொல்லியாச்சு, அதுக்கு உண்டான குறிப்பேட்டு பதிவு போட்டாச்சு. இப்போது பகிர்ந்துதாரா லாபங்கள், காப்புகள் மற்றும் நட்டங்களை பகிர்ந்தளித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டுகளில் லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படாமல் இருந்தால் அது பகிர்ந்துதாரா லாபம் அல்லது நட்டம் எனப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். கடந்த ஆண்டுகளின் லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படாமல் இருந்தால் அது பகிர்ந்துதாரா லாபம் எனப்படும். அடுத்து காப்பு அப்படிங்கிறது பொது காப்பு, காப்பு நிதி, தொழிலாளர் ஈட்டு நிதி மற்றும் முதலீட்டு மாறுபடும் நிதி ஆகியவையெல்லாம் அடங்கும். இப்போ காப்பு அப்படின்னா ஏதோ ஒரு நிறுவனத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சிட்ருக்கும்போது டக்குன்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த காப்பு தொகைன்னு சொல்லி தொழிலாளர் ஈட்டு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க, நியூஸில் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. நிறைய இதெல்லாம் காப்பு நிதி இவ்வளோ கொடுத்துச்சு இப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்குன்னு ஒரு தனி நிதி என்ன செஞ்சுருப்பாங்க, வங்கியில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தொழில் தொடங்கும் போதே அதுக்கு உண்டான நிதி என்னதோ அது போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பொது காப்பு, அதாவது ரிசர்வ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து தொழிலாளர் ஈட்டு நிதியில் எதிர்நோக்கக்கூடிய இழப்பீடுகளை சரி செய்த பின்னர் தான் மீதமுள்ள தொகையை தான் என்ன செய்யணும், கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு மாற்ற வேண்டும். இருக்கிறத அப்படியே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கணக்கில் காமிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளவு யாருக்காவது ஏதாவது ஏற்பட்டுருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஏதாவது இழப்பீடு செஞ்சுருந்தோம்னா அந்த இழப்பீடுகளெல்லாம் சரி செய்த பின்னர் மீதமுள்ள தொகை இருக்கும். அந்த தொகையை தான் கூட்டாளிகளுடைய முதல் கணக்குக்கு நம்ம என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். இப்போ பகிர்ந்துதாரா லாபம் மற்றும் காப்புகளை எப்படி மாற்றுறது, அதுக்கு உண்டான குறிப்பேட்டு பதிவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஹெட்டிங் கீழே கொண்டு வந்துடலாம். நாள், விவரம், பெரேட்டு பக்க எண், பற்று வரவு, இதுதான் உனக்கு குறிப்பேட்டு பதிவோட மாதிரி படிவம்னு தெரியும். ஸோ லாப நட்ட பகிர்வு கணக்கை பற்று வைக்கணும், பொதுகாப்பை பற்று வைக்கணும், காப்பு நிதியும் பற்று வைக்கணும், தொழிலாளர் ஈட்டு நிதி கணக்கையும் பற்று வைக்கணும், முதலீட்டு மாறுபடும் நிதி கணக்கையும் பற்று வச்சுட்டு எத்தனை கூட்டாளிகள் இருக்காங்களோ அத்தனை கூட்டாளியோடைய முதல் கணக்குக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், வரவு வைக்கணும். இதுதான் எதெல்லாம் நமக்கு உண்டோ அதெல்லாம் பற்று வச்சு அதுக்கப்புறம் எல்லா தொகையும் கூட்டினீங்கன்னா ஒரு தொகை கிடைக்கும். அதில் எத்தனை கூட்டாளிகள் இருக்காங்கங்கிறத பார்த்து அவங்களுக்கு அந்த கூட்டாளிகளுடைய முதல் கணக்குக்கு பழைய லாப விகிதத்தில் தான் என்ன செய்யணும், அந்த கூட்டாளிகளுக்கு முதல் கணக்குக்கு நம்ம மாற்றி போடணும். சரியா? இதுதான் குறிப்பேட்டு பதிவு. இது லாபம் அப்படின்னா நம்ம சொல்லியாச்சு. இது நட்டம் அப்படின்னு இருந்தால் அப்படியே அது மாறிடும். கூட்டாளி முதல் அல்லது நடப்பு கணக்கு, இது மாறுபடும் முதல், நிலை முதல், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ கூட்டாளியோட முதல்னால் எத்தனை கூட்டாளி இருக்காங்களோ அவங்களுடைய முதல் கணக்கை பற்று வச்சுட்டு லாப நட்ட கணக்கை என்ன செஞ்சிடணும், வரவு வச்சிடணும். ஸோ இதுதான் குறிப்பேட்டு பதிவு. சரிங்களா? இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ரத்னகுமார் மற்றும் ஆரோக்கியதாஸ் என்னும் கூட்டாளிகள் முறையே 3:2 என லாபம் நட்டம் பகிர்ந்து வந்தனர். ஸோ கூட்டாளியோட பேர் என்ன, ரத்னகுமார், இன்னொருத்தர் பேர் என்ன, ஆரோக்கியதாஸ். அவருடைய லாப நட்ட பகிர்வு என்ன, 3:2. சரி, 31 மார்ச் 2017 நாளைய அவரது இருப்பு நிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. பொறுப்புகள், சொத்துக்கள். பொறுப்புகளில் முதல் கணக்கு ரத்னகுமார் எவ்வளோ முதல் கொண்டு வந்திருக்கார், ஆரோக்கியதாஸ் எவ்வளோ கொண்டு வந்திருக்காருன்னு போட்டிருக்கு. லாப நட்ட பகிர்வு இருக்குது, பொதுக்காப்பு இருக்குது, தொழிலாளர் ஈட்டு நிதி இருக்குது, பற்பல கடனீந்தோர் இருக்குது. சொத்து செயலில் பார்த்திங்கன்னா கட்டடம், பொறி தொகுதி, அறைகலன், கடனாளிகள், சரக்கிருப்பு, வங்கி ரொக்கம் எப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்களுடைய 2017 ஏப்ரல் 1 அன்று டேவிட் என்பவரை கூட்டாளியாக என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்துருக்காங்க. அப்போ உள்ள வர கூட்டாளியோட பேர் என்ன, டேவிட். ஸோ அவர் போது கூட்டாளி சேர்ப்பின் போது பகிர்ந்துதாரா லாபம் மற்றும் காப்பினை பகிர்ந்தளிக்க குறிப்பேட்டு பதிவு தர சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே லாப நட்ட பகிர்வு இருக்குது, பொதுக்காப்பு இருக்குது, தொழிலாளர் ஈட்டு நிதி இருக்குது. இந்த 3 தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். முதலும் பற்பல கடனீந்தோர் ஆஸ் யூஸ்வல் இருக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது பகிர்ந்துதாரா லாபம் மற்றும்
காப்பு நிதிக்கு மட்டும் உண்டான குறிப்பேட்டு பதிவு தர சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பேட்டு பதிவு. குறிப்பேட்டு பதிவு நாள், விபரம், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு. நாளில் வந்து 2017 ஏப்ரல் 1. நம்ம கேட்டிருக்கிறது என்னது? லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று, பொதுக்காப்பு கணக்கு பற்று, தொழிலாளர் ஈட்டு நிதி கணக்கு பற்று. ஸோ அந்த 2 பேருக்கும் முதல் கணக்குக்கு அதை நம்ம செய்ய போகிறோம். ரத்தினகுமார் முதல் கணக்கு வரவு, ஆரோக்கியதாஸ் முதல் கணக்கு வரவு. இதுதான் பேர். இது வந்து குறிப்பேட்டு பதிவு. 20,000, 5,000, 15,000 இந்த 3 அமௌண்ட்டையும் கூட்டினீங்கன்னா 40,000 கிடைக்கும். ஸோ இந்த 40,000த்தை 3:2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40,000 இன்ட்டு 3:2 அப்படின்னா 3/5 அப்படின்னு வரும். 3:2 அப்படிங்கிறது ஆரோக்கியதாஸோட ரத்னகுமாரோட பங்கு 3/5, ஆரோக்கியதாஸோட பங்கு 2/5. ஸோ இந்த 40,000 இன்ட்டு 3/5, 40,000 இன்ட்டு 2/5. ஸோ இந்த 5க்கும் இது அடிப்பேரும் 8, இதுவும் 8. 8 3s are 24, 8 3 24,000, 24,000 போட்டாச்சு. 8 2 16,000. ஃபஸ்ட்டு ஒன்று அடிச்சிட்டிங்கனாலே அது நம்ம மேலே எழுதிட்டாலே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம கூட்டினது 40,000. அந்த 40,000த்தில் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3:2, 3/5, 2/5 கண்டுபிடிச்சா ரத்னகுமாரோட முதல் கணக்குக்கு 24,000 பேருது, ஆரோக்கியதாஸோட முதல் கணக்குக்கு 16,000 பேருது. இப்படி தான் குறிப்பேட்டு பதிவு போடணும். இப்படி குறிப்பேட்டு பதிவு 2 மதிப்பெண்களில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக என்னென்ன கேட்டிருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு அதோடைய இது அமௌண்ட்டை டோட்டலை கூட்டி கொடுத்துருக்கிற லாப பகிர்வு விதத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து நம்ம சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம புதுசாக உள்ள நுழையிறவங்க சொத்துக்கள் கொண்டு வந்திருப்பாங்க, நம்ம முதலே பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல இருந்த சொத்துக்கும் இப்போ வந்து சேர்ந்துருக்கிற சொத்துக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம அதை என்ன செய்யணும்? மறுமதிப்பீடு செய்யணும். ஸோ அந்த மாதிரி மறுமதிப்பீடு செய்வது எதற்காக அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறுவனத்தின் உண்மையான மற்றும் நேர்மையான நிதி நிலையை அறிவதற்கு. 2 சொத்துக்களையும் மற்றும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்வதன் மூலம் கிடைக்கப்பெற்ற லாபத்தினை பழைய கூட்டாளிக்கு என்ன செய்கிறது? தருவது. அடுத்து சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை திருத்திய அமைப்பை ஏடுகளில் காட்டப்பெறுவது, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பை ஏடுகளில் காட்டப்பெறாமல் இருப்பது. இப்படி 2 முறையில் இந்த மறுமதிப்பீட்டு கணக்கை என்ன செய்யலாம்? முறையீடு செய்யலாம். சரி, இப்போ மறுமதிப்பீட்டு கணக்கும் அதே மாதிரி பற்று, வரவு அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு நான் அதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த படிவம் அங்கே இருக்குது. அந்த மறுமதிப்பீடு லாபமாகவோ அல்லது நட்டமாகவோ கூட இருக்கலாம். இப்போ மறுமதிப்பீட்டில் பற்று சைடு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா அது நமக்கு நட்ட இனம். நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும், லாப இனமா நட்ட இனமா அப்படின்னு பார்க்கணும். லாபம் இனமாக இருந்தால் வரவு சைடு வரும், நட்ட இனமாக இருந்தால் பற்று சைடு வரும். ஸோ நமக்கு இருக்கிற சொத்து 15,000 இருக்குன்னு வை, அது 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5,000 நமக்கு என்னதாயிடும்? நட்டமாயிடும். ஸோ சொத்துக்கள் குறைஞ்சா பற்று சைடு போடணும். அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிச்சிருச்சுனாலும் அது நமக்கு நட்டமாக மாறிடும். ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் தான் கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் 20,000 அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த 10,000 நம்ம அவருக்கு திரும்ப கொடுக்க வேண்டியதாகிடுச்சுன்னா அது நமக்கு ஒரு நட்டம். ஸோ சொத்துக்களின் மதிப்பு குறைந்தாலோ பொறுப்புகளின் மதிப்பு அதிகரித்தாலோ அது நமக்கு நட்ட இனம். இந்த 2 நட்ட இனங்களும் எங்கே வரும்? பற்று சைடு வரும். இதை என்ன செய்யணும்? லாபமாக இருந்தால் அந்த பழைய கூட்டாளிக்கு முதல் கணக்குக்கு பழைய லாபத்தில் மாற்றி கொடுத்துடணும். இப்போ வரவு சைடு பார்த்திங்கன்னா சொத்தோட மதிப்பு என்ன செய்யுது? அதிகரிக்குது. சொத்து இப்போ 10,000 ரூபாய் சொத்து 15,000 ரூபாயா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5,000 ரூபாய் நமக்கு என்ன கிடைக்கும்? லாபமாக கிடைச்சிரும். ஸோ சொத்தோட மதிப்பு அதிகரிக்கிறது. அதுக்கடுத்து நமக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பரவாயில்லப்பா நீ தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அது நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 10,000 கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா அது நமக்கு ஒரு லாபமாக மாறிடும். ஸோ பொறுப்போட மதிப்பு வந்து குறைகிறது. இப்போ இதில் ஒரு சம போடலாம். ஸ்ரீராம் மற்றும் ராஜ் என்னும் கூட்டாளிகள் முறையே 2:1 என்னும் விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வந்தனர்.
1/4/2017 நெல்சன் என்பவரை புதிய கூட்டாளியாக சேர்த்தனர். கீழ்கண்ட சரிக்கட்டுதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்போ பழைய கூட்டாளி யார்? ராமு, ராஜு. புதுசாக உள்ளே வந்தவர் யார்? நெல்சன். இவங்களுடைய லாப விகிதம் எப்படி இருந்திருக்கு? 2:1 இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ சரக்கிருப்பு மதிப்பு 5000 உயர்த்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அந்த உயர்த்த வேண்டும் அப்படின்னு வந்தாலே அது நமக்கு என்ன இனம்? லாப இனம். ஸோ மறுமதிப்பீட்டில் வரவு சைடு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பென்சில் அப்படின்னு புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஏடுகளில் பதிவு பெறாமல் உள்ள முதலீடுகள் ரூபாய் 7000 தற்போது பதிவு செய்தல் வேண்டும். அதாவது முதலீடு 7000 விடுபட்டிருந்திருக்கு. இப்போ நம்ம அதை என்ன செஞ்சுருக்காங்க? கண்டுபிடிச்சி சொத்தோடு சேர்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த முதலீடான சொத்து நமக்கு அதிகரிக்குது. ஸோ அதுவும் எங்கே வந்துடுது? லாப இனம். அதனால் நம்ம வரவு சைடு போட்டுறணும். அடுத்து, அலுவலக சாதனங்கள் மதிப்பை ரூபாய் 10,000 குறைக்க வேண்டும்னு கொடுத்துருக்கு. ஸோ அலுவலக சாதனமான மதிப்பு 10,000, அது எவ்வளோ? 1,00,000 இருந்திருக்கும். அதை 10 குறைக்க சொல்லிட்டாங்கன்னா நமக்கு சொத்தோட மதிப்பு குறையுது. குறைஞ்சாலே அது என்ன இனம்? நட்ட இனம். ஸோ அது பற்று சைடு வந்துடும். அடுத்து, கொடுபடாமல் உள்ள கூலி ரூபாய் 9,000க்கு வகை செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு கூடுதல் பொறுப்புன்னு அர்த்தம். ஸோ அந்த கூலி இன்னும் 9,500 நம்ம கொடுக்காமல் இருக்கோம். அது நமக்கு ஒரு வகையான பொறுப்பு. ஸோ புதுசாக பொறுப்பை நம்ம என்ன செய்கிறோம்? 8ல் கொண்டு வரோம். அதுவும் நமக்கு நட்டம். அதனால் அது என்ன தருது? பற்று சைடு போட்டுரும். குறிப்பேட்டு பதிவுகள் தந்து மறுமதிப்பீட்டு கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த 4 சரிக்கட்டுதல்கள் இருக்குமா? அதில் எதெல்லாம் லாப இனம், எதெல்லாம் நட்ட இனம்ங்கிறத கண்டுபிடிச்சி மறுமதிப்பீட்டு கணக்கு போடணும். ஃபஸ்ட்டு நம்ம மறுமதிப்பீட்டு போட்டுட்டு குறிப்பேட்டு பதிவு தரலாம். சரிங்களா? அப்போ நான் தான் லாபமாக நஷ்டமாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சா அதை வச்சுட்டு நம்ம குறிப்பேட்டு பதிவு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று வரவு விபரம் தொகை விபரம் தொகை. அலுவலக சாதனங்கள் 10,000 ரூபாய். இந்த அலுவலக சாதனங்கள் சொத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஸோ 10,000 ரூபாய் அங்கே கொடுத்துருக்காங்க. அதை காமிச்சாச்சு. கொடுபட வேண்டிய கூலி 9,500. இது புதுசாக ஒரு பொறுப்பு. ஸோ 9,500 நமக்கு நட்டம். அதையும் பற்று சைடு காமிச்சாச்சு. சரக்கு இருப்பு 5,000 அதிகரிக்கணும்னு கொடுத்துருக்கு. உயர்த்த வேண்டும் அப்படின்னாலே லாப இனம். சரக்கு இருப்பு 5,000 லாபத்தில் போட்டணும். முதலீடுகள் 7,000. அதுவும் நமக்கு புதுசாக சொத்து சேர்ந்துருக்கு. இதுவும் லாப இனம். இவ்வளோ தான். 5 + 7 5,000 + 7,000 கூட்டினீங்கன்னா 12,000. ஆனால் இப்போ நமக்கு பற்று சைடில் பார்த்தீங்கன்னா 10,000 + 9,500 மொத்தம் எவ்வளவு? 19,500லேருந்து 12,000 கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 7,500 ரூபாய் கிடைக்கும். இந்த 7,500 என்ன அப்படின்னா நமக்கு நட்டம். மறுமதிப்பீட்டு நட்டம். மறுமதிப்பீட்டு நட்டம் வந்தாலே நமக்கு வரவு சைடு வந்துடும். எவ்வளோக்கு வந்திருக்கு? 7,500. நமக்கு லாப பங்கு எப்படி கொடுத்துருக்காங்க? 2:1. ஸோ 2/3. அடுத்து 7,500 × 1/3. இது அடிச்சிங்கன்னா 25. இது 25. சரிங்களா? ஸோ 25 × 2 5,000 கிடச்சிரும். அதான் ஸ்ரீராமோட முதல் கணக்குக்கு 5,000. அடுத்து ராஜோட முதல் கணக்குக்கு 2,500. இந்த 5,000 இந்த 2,500 கூட்டினீங்கன்னா 7,500 கிடைக்கும். ஸோ இந்த சைடு எல்லாம் வரவு சைடு கூட்டி பார்த்தீங்கன்னா 19,500 கிடைக்கும். இதுவும் 19,500 கிடைக்கும். இது நட்டம். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வரவு சைடு கம்மியாக இருக்குது, பற்று சைடு அதிகமாக இருக்குது. ஸோ பற்று சைட்லேருந்து வரவு சைடை கழிச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கிடச்சிது. அது 7,500. அந்த 7,500 பழைய கூட்டாளிகளுக்கு என்ன பண்ணுறாங்க? பழைய லாப விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டை இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம குறிப்பேட்டு பதிவுக்கு போகிறோம். நாள் விபரம் பேரேட்டு பக்க எண் பற்று வரவு எதெல்லாம் அதிகமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? பற்று பண்ணிக்கணும். ஸோ சரக்கிருப்பு கணக்கு பற்று, முதலீடுகள் கணக்கு பற்று, மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. இந்த சைடு இங்கே நம்ம குறிப்பேட்டில் பற்றில் போட்டிருந்தா தான் அங்கே மறுமதிப்பீட்டுக்கு போகும்போது அது எதுக்கு மாறும்? வரவா மாறிடும். ஸோ சரக்கிருப்பு இதெல்லாம் நம்மளுடைய லாப இனங்கள்.
சரக்கிருப்பு கணக்கு 5000, முதலீடு 7000, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 12000. நட்டம் அப்படிங்கும்போது மறுமதிப்பீட்டு கணக்கை பற்று வச்சு அலுவலக சாதனங்கள் கணக்கு வரவு, கொடுபட வேண்டிய கூலி கணக்கு வரவு, அது ஒரு 10000, 9000, அதை ரெண்டையும் கூட்டி 19500 அப்படின்னு நம்ம போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். 7500, அது மறுமதிப்பீட்டு கணக்கு வரவில் 7500 போட்டாச்சு. இதை கூட்டாளிகளுக்கு பழைய விகிதத்தில் பிரித்து கொடுத்தோம். ஸ்ரீராமோட முதல் கணக்குக்கு 5000 போயிடுச்சு, ராஜோட முதல் கணக்குக்கு 2500 ரூபாய் போயிடுச்சு. இதுதான் குறிப்பேட்டு பதிவு. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா இந்த குறிப்பேட்டு பதிவு போடுறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா சம்மையும் நம்ம போட்டுகிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு மறுமதிப்பீட்டை போடுங்க. மறுமதிப்பீட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன சம் போடணும், நம்ம குறிப்பேட்டு பதிவு போட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணி போட்டு முடிச்சிடலாம். லாபம் இனமாக இருந்தால் என்னென்ன லாபமோ அதெல்லாம் பற்று வைங்க. நட்ட இனமாக இருந்தால் எதெல்லாம் நட்டமோ அதெல்லாம் என்ன செய்யணும், வரவு வச்சிங்கன்னா மறுமதிப்பீட்டு கணக்கு ரெடி ஆயிரும். அப்படியே நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா. குறிப்பேட்டு பதிவில் இருந்து மாற்றும்போது அது பற்றாக இருந்துச்சுன்னா பேரேட்டுக்கு போகும்போது அது என்னதாயிரும், பற்று வந்து வரவாக மாறிடும். சரிங்களா. இந்த ஒரு சம்மு ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆனந்த் மற்றும் பாலு என்ற கூட்டாளிகள் முறையே 7:3 என்னும் விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். 31 மார்ச் 2018 நாளைய அவர்களது இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. பொறுப்புகள், சொத்துக்கள். பொறுப்புகளில் முதல் கணக்கு ஆனந்த் பாலு எவ்வளோ முதல் கொண்டு வந்தார், 50000, 30000. பற்பல கடன் ஈந்தோர் ஒரு 20000. லாப நட்ட கணக்கு ஒரு 30000. சொத்து சைடு நிலம், சரக்கிருப்பு, கடனாளிகள், கைரொக்கம் இதெல்லாம் இருக்குது. 2018 ஏப்ரல் 1ஆம் நாளன்று அவர்கள் சந்துரு என்பவரை கீழ்காணும் சரிக்கட்டுதல்களுக்கு ஒப்புக்கொண்டு 1/4 பங்குக்கு கூட்டாண்மையில் என்ன செஞ்சுக்கிறாங்க, சேர்த்து கொண்டனர். சரக்கிருப்பு மதிப்பை ரூபாய் 3000 குறைப்பது. இப்போ சரிக்கட்டுதலில் பார்க்கும்போது மேலே சரக்கிருப்பு 40000னு இருக்குது. அந்த 40000லேருந்து 3000 மதிப்பை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, குறைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நமக்கு நட்ட இனம். மறுமதிப்பீட்டில் பற்று பக்கம் போடும். வாரா ஐயக்கடன் ஒதுக்கு ரூபாய் 2000 உருவாக்க சொல்லியிருக்காங்க புதுசாக. வாரா ஐயக்கடனா நமக்கு திரும்ப பெற இயலாத கடன். ஸோ அதுவும் ஒரு 2000 ரூபாய், அதுவும் நமக்கு ஒரு நட்டம். அடுத்து நிலத்தின் மதிப்பை ரூபாய் 10000 மதிப்பு ஏற்றம் செய்வது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சொத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு, அதிகரிச்சிருச்சு. அப்போ இது லாப இனம். மறுமதிப்பீட்டு கணக்கில் வரவு பக்கம் போடணும். ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கு மற்றும் முதல் கணக்கினை கூட்டாளி சேர்ப்பிற்கு பின் தயாரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஒரு 5 மார்க்ஸ் உடைய சம்மு. இதில் 2 பார்ட்டு, ஒன்று போடணும், ஒன்று மறுமதிப்பீட்டு கணக்கு, இன்னொன்று முதல் கணக்கு. சரிங்களா. ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கில் எதெல்லாம் லாப இனம்லாம் அதெல்லாம் வரவு சைடு வரும், எதெல்லாம் நட்ட இனமோ அதெல்லாம் பற்று சைடு வரும். இப்போ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை போய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறுமதிப்பீட்டு கணக்கு. மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று வரவு. நிலத்தோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க, 10000 மதிப்பு ஏற்றம் செய்வது. ஸோ நிலம் போட்டு என்ன பண்ணுவோம், நிலம் கணக்குன்னு போட்டு 10000 வரவு சைடு காமிச்சிடணும். அடுத்து சரக்கிருப்பு மதிப்பை 3000 குறைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம உடனே இந்த 40000லேருந்து 3000 குறைச்சி 37ன்னு போடக்கூடாது. நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சரிக்கட்டுதலில் என்ன தொகை கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ சரக்கிருப்பின் மதிப்பு எவ்வளவு, 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் இங்கே போட்டாச்சு. வாரா ஐயக்கடன் ஒதுக்கு எவ்வளவு, 2000. ஸோ 3000 + 2000 எவ்வளவு, 5000. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 10000 இருக்குது. 10000ல் இருந்து 5000 கழிச்சிங்கன்னா மீதி எவ்வளோ கிடைக்கும், 5000 ரூபாய் கிடைக்கும். அது மறுமதிப்பீட்டு லாபம். ஸோ இந்த 10000ல் இருந்து 3000 2000 கழிச்சிங்கன்னா மீதி 5000 ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ 5000 × 7/10, 5000 × 3/10, 0 0 0 0 பேர் 7 5 35. ஸோ 3500 யாருக்கு பேருக்கு, ஆனந்தோட முதல் கணக்குக்கு. அடுத்து பாலுவுக்கு எவ்வளோ பேருக்கு அப்படின்னா 3 3 5 15, 1500. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3500 1500 கூட்டினீங்கன்னா 5000 கிடச்சிரும். இப்போ இந்த பற்று பக்கத்தை கூட்டினீங்கன்னா 10000 வந்துடும்.
வரவு பக்கம் 10,000 வந்துடும். இது மறுமதிப்பீட்டு கணக்கு. இது போன சம்பளே பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறது முதல் கணக்கு. முதல் கணக்குலேயும் அதே பற்று வரவு இருக்குது. இப்போ 3 கூட்டாளிங்க இருக்காங்க. யாரெல்லாம்? ஆனந்து, பாலு, சந்துரு 3 பேர் இருக்காங்க. ஸோ விபரம் ஆனந்த், பாலு, சந்துரு. அதே மாதிரி வரவு செய்யணும். விபரம் ஆனந்த், பாலு, சந்துரு. இப்போ பாலு இவங்க எல்லாரும் எவ்வளவு முதல் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே நமக்கு இங்கே காமிக்கப்பட போகிறோம். ஸோ இருப்பு கீ கோ அப்படின்னு போட்டு ஆனந்துக்கு நமக்கு அங்கே கொடுத்துருக்கு. பொறுப்பு சைடில் ஆனந்த் எவ்வளோ முதல் கொண்டு வந்திருக்காரு? 50,000. அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. பாலு எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு? 30,000. அப்படியே போட்டுருங்க. சந்துருக்கு டேஷ் போட்டுருணும். அடுத்து நமக்கு சந்துரு ஒரு அமௌண்ட்டு கொண்டு வந்திருக்கார். எவ்வளவு முதல்னு? 20,000 ரூபாய் முதல் கொண்டு வந்திருக்கார். அவர் உள்ளே வரும்போது 20,000 ரூபாய் முதல் எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம என்ன செய்கிறோம்? வங்கி கணக்குன்னு போட்டு அவருக்கு நேராக சந்துரு எங்கே இருக்காரோ அவருக்கு நேராக 20,000 போட்டுறணும். அடுத்து மறுமதிப்பீட்டில் நமக்கு லாபம். ஸோ அந்த லாபத்தையும் முதல் கணக்கு கொண்டு வரணும். ஆனந்த் எவ்வளோ லாபம் வாங்கியிருக்காரு? 3,500. பாலு எவ்வளோ வாங்கியிருக்காரு? 1,500. அதை எடுத்து அதில் போட்டுறணும். அடுத்து நமக்கு பொறுப்பு சைடில் லாப நட்ட கணக்குன்னு ஒன்று இருக்குது. லாப நட்ட கணக்கில் எவ்வளோ ரூபான்னு கொடுத்துருக்காங்கன்னா 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த 30,000த்தை 7:3 பிரிக்கணும். 7/10 30,000 × 3/10. ஸோ இந்த 000 அடிப்பேரும் 3/21. அதை தான் இங்கே போட்டிருக்கேன். யாருக்கு? ஆனந்துக்கு நேராக 21,000. 3 எவ்வளவு? 9. ஸோ 9,000 பாலுக்கு நேராக போடணும். சந்துருவுக்கு கிடையாது. திரும்பியும் சொல்கிறேன், மறுமதிப்பீட்டு லாபம் 3,500 1,500 யார் யார் வாங்கினாங்களோ அவங்கவுங்க அக்கௌண்ட் கீழே போட்டுறணும். அடுத்து லாப நட்ட கணக்கில் இவரோடது லாப நட்டப்போ 21,000, பாலுவுக்கு 9,000, சந்துருவுக்கு கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட்டை 3ஐயும் கூட்டுங்க. 50,000 3,500 21 எல்லாம் கூட்டினீங்கன்னா 74,500 ரூபாய் கிடைக்கிது. அடுத்து பாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 1,500 9,000 இதை கூட்டினீங்கன்னா 40,500ன்னு கிடைக்கும். சந்துருவுக்கு வெறும் 20,000 அவர் கொண்டு வந்த ரொக்கம் மாத்திரம்தான். ஸோ 20,000 இதை சரி கட்டிடணும். இங்கே என்ன தொகை போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே நம்ம பற்று சைடில் இருப்பு கீ இருப்பு கட்டணும். ஸோ ஆனந்துக்கு 74,500, பாலுவுக்கு 40,500, சந்துருவுக்கு 20,000. அதையே எடுத்து இங்கே போட்டிங்கன்னா 2 பக்கம் டோட்டல் சரியாயிரும். இது அடுத்த ஆண்டுக்கு போகும்போது தொடக்க இருப்பாக மாறிடும். ஸோ இருப்பு கீ கோ அப்படின்னு போட்டு 74,500, 40,500, 20,000 ரவுண்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த இதில் பார்க்கும்போது இருப்புநிலை குறிப்புன்னு ஒன்று வரும். அது இந்த 3 தான் அந்த கூட்டாளியோட எதில் வரும்? முதல் கணக்கில் வரும். ஸோ முதல் கணக்கில் எவ்வளவு எப்படி சரி கட்டுதெல்லாம் பண்ணது போக அவங்களுக்கு கிடைச்ச முதல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் உண்மையான நிகர லாபமா நஷ்டமா அப்படிங்கிறதும் தெரியும். அந்த கணக்கோட நிதி நிலை என்ன அப்படிங்கிறது இருப்பாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது முதல் கணக்கும் என்ன கணக்கும்? மறுமதிப்பீட்டு கணக்கும் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்த்தோம். சரிங்களா? அடுத்த வாரம் இப்போ இவங்க இப்போ 2 சரிகட்டுதல் தான் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு முதல் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதையும், அடுத்து இந்த பகிர்ந்து தர லாப நட்டத்தை எப்படி பிரித்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கடுத்து மறுமதிப்பீட்டு சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எப்படி மறுமதிப்பீடு செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் 2-3 சரிகட்டுதல் இருக்குது. அதில் தியாக விகிதமாகவும் லாப பகிர்வு விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும், நற்பெயர் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் நம்ம இருப்பு நிலை குறிப்பும் போடணும். சரிங்களா? இது வரைக்கும் இந்த பாடத்தில் கூட்டாளி சேர்ப்பில் சரிக்கட்டுதலில் 3 சரிக்கட்டுதல்கள் பார்த்தாச்சு. அடுத்த 3 சரிக்கட்டுதலும் அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.